இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு மற்றொரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். டிரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கும் முன்னர் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு 20% வரை இருந்தது. அமெரிக்காவில் இருந்து இந்தியா செய்யும் இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருந்ததால் இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரித்த வண்ணம் இருந்தது. ஆனால் இது எல்லாம் டிரம்ப் அமெரிக்க அதிபராக வந்ததும் தலைகீழாக மாறியது. இந்தியா மீது 50% வரிகளை விதித்துள்ளார் டிரம்ப். இதன் காரணமாக இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஆடை, இறால், ஆபரண நகைகள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படுவது கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் இந்தியா விரைவில் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வரவில்லை என்றால் இந்தியா மீதான வரி அதிகரிக்கப்படும் என்றும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். தற்போதைய நிலையில் அமெரிக்கா அதிகம் வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிக வரி விதிக்க உள்ளதாக டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து பேசிய டிரம்ப், இந்தியா அதிக அளவில் அரிசியை அமெரிக்காவுக்குள் கொண்டு வருவதால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவில்லை என்றால் அரிசிக்கு ஏன் நாம் கூடுதல் வரிகளை விதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். இந்தியா 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் அமெரிக்காவிற்கு 392 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அரிசியை ஏற்றுமதி செய்துள்ளது. இந்த ஏற்றுமதியில் பாசுமதி அரிசி ஏற்றுமதியே பிரதானமாக உள்ளது. டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு இந்தியா சார்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கப்படாத நிலையில் IREF என்று அழைக்கப்படும் இந்திய அரிசி ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு டிரம்பின் வரி விதிப்பால் இந்திய விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது என்று கூறியுள்ளது. இந்திய அரிசி ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு 3% மட்டுமே என்று கூறியுள்ள IREF, இந்தியர்களுக்கு வேறு உலகளாவிய சந்தைகளும் உள்ளன என்று தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இந்திய அரிசி மீதான அமெரிக்க வரி அந்த நாட்டில் அரிசி விலைகளை அதிகரிக்கும் என்றும் இதனால் அமெரிக்க மக்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் என்றும் IREF கூறியுள்ளது.